எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற கௌசி கௌசி அண்ணா கௌசி 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 என்னாச்சு என்னடா ஆச்சு கதிரங்க நான் கதிர் ஹாஸ்பிடல் போயிட்டாங்க ரொம்ப வலிக்குதுண்ணா கீழே வெயிட் பண்ண அண்ணா ரொம்ப வலிக்குதுண்ணா முடியலண்ணா கீழே 5 நிமிஷத்துல போயிடலாம் ரொம்ப முடியலண்ணா சீக்கிரம்ண்ணா போயிடலாம் கதிர் எங்க போனாங்க அவங்க ஏதோ ஆபரேஷன் இருக்குன்னு போயிட்டாங்கண்ணா கதிர் எதுக்கு ஒண்ணு தனியா விட்டுட்டு போனாங்க அண்ணா நான் தானே அப்போ சொன்னாங்க பாவம் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாங்கண்ணா அதனாலதாண்ணா பயப்படாதடா இந்த அண்ணன் இருக்கேன் தூக்கிட்டு போறேன் நான் கதிரை பார்க்கணும் நான் கதிரை பார்த்தே ஆகணும்ண்ணா கண்டிப்பா நான் வர சொல்றேன்டா நான் சீக்கிரம் வர சொல்லுங்கண்ணா நான் கதிரை பார்த்தே ஆகணும்ண்ணா சரி போலாம் வாடா ஏய் எவனாவது போன் எடுங்கடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க சொன்ன சுவிட்ச் ஆஃப் பண்ண வேணாம் நீ ஏன்டா இப்படி பண்றீங்க கதிர் எங்க கதிர் போனீங்க நீங்களாச்சும் போன் எடுக்கலாம்ல பாவம் அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு நம்மளாச்சும் வீட்டுல இருந்திருக்கணும் ரொம்ப பாவம் இப்ப அவ டேய் எங்க நிஷாந்த காணோம் நான் தெரியலமா அவன் ஏற்கனவே சோகமா இருந்தான் எங்கேயோ போயிட்டு வரேன்னாமா வீட்டுக்கு போறேன்னு சொன்னான்னு தான் நினைக்கிறேமா ஓ வீட்டுக்கு தான் போயிருக்கானா சரிடா சரி அவனையும் கொஞ்சம் கோவிலுக்கு வர சொல்லலாம்ல இல்ல அவன் கொஞ்சம் டயர்டா இருக்கு வீட்டுக்கு போறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன அதனால தாமா சரி ஒரு 2 hours கழிச்சு அவனுக்கு போன் அடிச்சு வர சொல்லு. சரிம்மா சொல்லிடுறேம்மா இன்னும் எவ்வளவு நேரமா இங்கே இருக்கிறது ஏய் கோவில் வாசல்ல வந்து நின்று இப்படி எல்லாம் கேட்க கூடாது எவ்வளவு நேரம் ஆகும்னு உள்ள எத்தனை பசங்க அமைதியா அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு இருக்காங்க நீங்க மட்டும் தான் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க ஏன் உள்ளார வந்து உட்காரத்துக்கு என்ன நீங்க வேற போனே பிடிங்க வச்சிட்டீங்க அந்த பஜனத்தை வேற பாடிட்டு இருக்காங்க என்னால முடியாதுப்பா ஒழுங்கு மரியாதை வந்து கேளு அப்பயாச்சும் உனக்கு புண்ணியம் கிடைக்குதான்னு பாப்போம் இல்லனா மட்டும் எனக்கு கிடைக்கிறது இல்ல போங்கம்மா இப்படியே பேசிட்டு இருக்கா ஒரு நாளைக்கு மாட்டுவா உன் வைஃப் கூப்பிட்டா மட்டும் கோவிலுக்கு வந்து பாரு உனக்கு இருக்கு நான் யார் கூப்பிட்டாலும் நானும் போக மாட்டேமா பாக்குறேன் என்ன பண்றேன்னு அதுதான் யாருக்காக இவெல்லாம் வர மாட்டான் இவன் ஏன் ஃப்ரெண்டுமா அப்படி சொல்லுடா கூட்டிட்டு வந்து 2 பேரும் உள்ளார உட்காருங்க அம்மா கோவில் நானும் கோவில் இருந்தா பாக்குறேன் அமைதியா இருக்க வந்து உள்ளார உட்காந்துருங்க வரமா போங்க வரீங்க நான் 5 நிமிஷத்துல வரல என்கிட்ட அடி வாங்குவீங்க 2 பேரும் ஐயோ அம்மா போங்க என்ன 10 நிமிஷத்துல வரீங்க ஆனாலும் இவ்ளோ கண்டிஷன்ல இருக்க கூடாதுமா உங்ககிட்ட ஆமா நீங்க பண்ற வேலைக்கு கண்டிஷன் வேற உள்ளார வாங்கடா சீக்கிரம் எப்ப பார்த்தாலும் சாமியை நம்பாமலே இருக்கிறது உள்ளார வாங்க நாங்க எங்கம்மா நம்மளன்னு சொல்றது நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க உள்ளார வந்து உட்காருங்கடா அங்க பாரு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு என்னடா அதுதான் சொன்னேம்மா உள்ளார போர் அடிக்குதுமா டேய் என்னடா போர் அடிக்குது என்னதானே பண்ண போறீங்களோ தெரியலடா உள்ளார வாங்கடா கம்னு போர் அடிச்சாலும் பரவாயில்ல உட்கார்ந்து பஜனை படிச்சுடுங்க வாங்க ஐயோ நீங்க பூஜை குடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமா இப்படி பண்றீங்க கெட்டதாவே நடந்துட்டு இருக்குடா குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நீங்களும் வாங்கடா சரி வரமா நீங்க போங்க சரிடா மித்தவனுங்களும் அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க அவனுங்களையும் கூப்பிட்டுட்டு வா எவனையுமே நிம்மதியா இருக்க வச்சிடாதீங்க பொண்ணுக்கு மட்டும் இப்படி போய் உட்கார்ந்தாங்க அவங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க ஆத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அதானே பார்த்தேன் இவங்களாவது போய் உட்கார்றதாவது பேசாம இதுக்கு நம்ம தண்ணி எடுக்கலானே போயிருக்கலாம் என்னடா கரெக்டா எல்லாத்தையும் கூப்பிட்டு இப்ப 10 நிமிஷத்துல உள்ளார வரீங்க நான் வெளியில வந்துருவேன் உள்ளார வாங்க நீங்க போங்கம்மா 10 நிமிஷம் கூட வேணாம் எங்களுக்கு ஒரே செகண்ட்ஸ் போதும் நாங்க வந்துருவோம் போங்க அந்த பயம் இருக்கட்டும் வாங்க டைரக்டாவே போய் கூப்பிட்டுட்டு வந்துடலாம் ஹலோ டாக்டர் என் தங்கச்சிக்கு என்னாச்சுடா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரணும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா வெளியில போயிட்டு வரேன் என் ஃபேமிலியை கொஞ்சம் கூட்டிட்டு வரணும் யாருமே இல்ல டாக்டர் கொஞ்சம் போய் கூப்பிட்டு வரணும் எல்லா போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு பைத்தியமா நீங்க டாக்டர் என்னாச்சு டாக்டர் அவங்களே சீரியஸா இருக்காங்க இதுல வெளியில வர போறீங்களா அமைதியா நின்னுங்க இதுக்கு எவ்வளவு நேரமா வலி வந்துட்டு இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு வலி வருதுன்னு தெரியுமா தெரியாதா டாக்டர் இல்ல டாக்டர் நாங்க எல்லாம் வெளியில போயிருந்தோம் பிரெக்னன்ட் லேடியை வீட்ல விட்டுட்டு எங்க வெளியில போறீங்க அப்படினா கூட ஒருத்தராவது வீட்ல இருக்கலாம்ல இப்ப வலி வரும்னு சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க டாக்டர்ஸ் டாக்டர் அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருந்தாங்க ஏதோ ஆபரேஷன் வந்துருச்சுன்னு வந்துட்டாங்க ஒரு மணி நேரமா அவங்க வலியில துடிச்சிட்டு இருந்திருக்காங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரமா வீட்ல யாரும் இல்ல டாக்டர் நாங்க வெளியில போயிட்டோம் டாக்டர் அவங்க போன் எங்க இருக்கு அவங்க போன் கூட ட்ரை பண்ணல டாக்டர் நாங்க எல்லா போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு டாக்டர் அதனால தான் என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி வீட்ல இருக்காங்கன்னு தெரியும் அப்பப்ப கால் பண்ணுவாங்கன்னு தெரியும் அப்புறம் எங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க டாக்டர் ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க ஏற்கனவே கீழே விழுந்திருக்காங்க அதுலயே இப்ப ப்ராப்ளம் தான் டாக்டர் இல்ல டாக்டர் ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்களே டாக்டர் அன்னைக்கு குழந்தை பிறக்க வேண்டியது இன்னும் பிறக்கல ஏதோ ஒரு ஊசியை போட்டுருக்காங்க கொஞ்சமா அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு டாக்டர் எங்களுக்கு எதுவும் தெரியாது டாக்டர் அவங்க கீழே விழுந்து எத்தனை நாளுங்க ஆச்சு டாக்டர் 10 நாள் ஆயிடுச்சு டாக்டர் ஹாஸ்பிட்டல் போயிட்டே தான் இருந்தோம் நான் ஒன்னும் சொல்லலையே எதுவுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க அவங்க ரிட்டர்ன் வழியே வரல இல்ல டாக்டர் அப்பப்பதான் வந்துச்சு அதுக்கு மேல வரல டாக்டர் நான் அப்பயும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க சூட்டு வலின்னு தான் டாக்டர் சொன்னாங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க பைத்தியமா நடிக்கிறீங்களா வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன அறிவு இல்ல உங்களுக்கு டாக்டர் அவ மாசமானதுல இருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் டாக்டர் போறோம் அதனாலதான் டாக்டர் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஹாஸ்பிடல் போனீங்க அதே ஹாஸ்பிட்டல் தான் டாக்டர் கீழே விழுந்திருக்கு ஒண்ணு ஆகலன்னு சொல்லும்போது வேற டாக்டர் கிட்ட போகணும்னு கொஞ்சம் கூட அறிவு இல்ல உங்களுக்கு இதுல உங்க புருஷன் டாக்டர் வேறயா என்னங்க பேசிட்டு இருக்கீங்க டாக்டர் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது டாக்டர் இப்ப என்னாச்சு இப்ப சீரியஸா இருக்கா கதிரன் யாரையும் பார்க்கணுமா வந்திருக்காங்களா டாக்டர் போன் அடிச்சுட்டு எடுத்தாங்க வந்துட்டு இருக்கேன் நாங்க டாக்டர் வந்தாங்கன்னா 5 செகண்ட்ஸ் ஸ்லோடா ஆரம்பிச்சிடுங்க அவங்க பேசியே ஆகணும் ஓகே டாக்டர் டாக்டர் இப்ப என் தங்கச்சி நல்லா தானே இருக்கா என்னால எதுவும் சொல்ல முடியாதுங்க நீங்க அந்த கடவுளை வேண்டறதா பெட்டர் உங்க கையில என்ன இருக்கோ அதை செய்றவங்க காப்பாத்துவாங்க
ஓகே டாக்டர். என்னாச்சு அவளுக்கு? என்னாச்சு? ஒன்னும் புரியல டாக்டர். என்னென்னமோ சொல்றாங்க. நீ ஏன்டா அவளை விட்டுட்டு தனியா போன? நான் அப்பயும் சொன்ன வேற டாக்டர் பாத்துக்குவாங்க, நான் வீட்லயே இருக்கேன். அவ கேட்கவே இல்லடா நான் சொன்னது. இப்ப பாரு அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. உங்களுக்காவது போன் அடிச்சிருப்பாள். உங்களுக்கு போன் அடிச்சா எடுக்க வேண்டியதுதானே? முதல்ல உன் போன் ஏன் சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு? என் போன் சுவிச் ஆஃப்ல இல்லையே. நான் ஆன் பண்ணி வைக்க சொல்லி தெளிவா தானே சொல்லிட்டு வந்தேன். இல்லடா உன் போன் சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கு. அவ்வளவு டைம் கால் பண்ணிருக்கா. உன் போன் சுவிச் ஆஃப்னு வந்திருக்கு. மெசேஜ் வேற அனுப்பிச்சு விட்டுருக்கா. நான் சுவிச் ஆஃப் பண்ண வேணா சொல்லி தானே வச்சேன். அது ஏதோ அந்த ஹாஸ்பிட்டல்ல தில்லு முள்ளு பண்றாங்கன்னு நினைக்கிறேன்டா. 10 நாளைக்கு முன்னாடியே குழந்தை பிறக்க வேண்டியதான்டா. வேற ஹாஸ்பிட்டல் போய் பாத்துருக்க வேண்டியதானே. டாக்டர் திட்டுறாரு, உன்னை கூப்பிடுறாளா, நீ போய் பாத்துட்டு வா. எப்படிரா நீ போய் பாத்துட்டு வா, உன்னை பாக்கணும்னு சொல்றா. சரி ஓகே நான் போய் பாத்துட்டு வரேன். அந்த சொன்ன அப்பவே போகல நீ தானே போன. கதர் சாரி கதர், என்னால முடியல கதர். இன்னும் இல்ல, நான் உன் கூட இருக்கையில ஒன்னும் ஆகாது. எப்போதும் நீ சந்தோஷமா இருப்ப, ஒன்னும் ஆகாது உனக்கு. சரியா கதர்? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு வருத்தமா இருக்கு. சரி நான் ஃபீல் பண்ணல, உனக்கு ஒன்னும் ஆகாது. சீக்கிரம் நம்ம குழந்தை நம்ம கிட்ட வந்துரும். கதர் எனக்கு என்ன ஆனாலும் நீங்க வருத்தப்படக்கூடாது. அப்படியெல்லாம் பேசாத கௌசி, வாயிலே அடிச்சிருவேன் பத்துக்கோ. எனக்கு என்ன ஆனாலும் என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். சரியா கதர்? சப்போஸ் நாங்க 2 பேரும் இல்லனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் கதர். ப்ளீஸ் கதர். அப்படி பேசாதடா. கதர் நான் சொன்னதை கேளுங்க. எங்க 2 பேத்துக்கு எதானாலும் நீங்க பத்திரமா இருங்க. ஓகேவா? எங்களுக்காக நீங்க அழுகாதீங்க கதர். உங்க கூடயே தான் இருப்பேன் நாங்க. அப்படின்னா பேசாத. நீயும் குழந்தையும் நல்லா இருப்பீங்க. எனக்கு 2 பேருமே வேணும். 2 பேரும் கடவுள் எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றேன்ல, நான் எத்தனை பேர்த்த காப்பாத்திருப்பேன். உன்னை கண்டிப்பா காப்பாத்துவாங்க. இல்ல கதர், சப்போஸ் நாங்க 2 பேரும் போனாலும் நீங்க பத்திரமா இருக்கணும். சரியா? எப்போதும் உங்க கூடயே தான் இருப்போம் நாங்க. இன்னொரு டைம் அந்த வார்த்தையை பேசினா நானே செத்து போயிருவேன் பாத்துக்கோ. நானே என் உயிரை விட்டுருவேன் பாத்துக்கோ. கதர் இப்படியெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கதர். அப்ப நீ சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வலிக்குது. நீ இல்லைன்னா நானும் இல்ல. உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் சொல்றேன்ல, உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ சாவ மாட்டேன். நீ இல்லைன்னா அப்புறம் நானும் இருக்கவே மாட்டேன். நானும் உன் கூடயே வந்துருவேன் பாத்துக்கோ. கதர் அப்படியெல்லாம் பண்ண கூடாது கதர். உனக்கு ஒன்னும் ஆகாது. நல்லபடியா வருவ பாரு. நீ நான் இல்லனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் கதர். அதான் என்னோட ஆசையே. நீங்க இல்லைன்னா நான் எப்படிரா? எப்படி குழந்தை உயிரோட தான் வரும் கதர். நான் இறந்து போயிட்டா கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க கதர். என்னால சுத்தமா முடியல கதர். நீ இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன். அடுத்த நிமிஷம் என் உயிர் போயிரும். வாழ்வே அடி நீதானம்மா, சாகாவரம் போல வந்தாயம்மா, பாவம் தீராதா, சாபம் வீழாதா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். டாக்டர் அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? நீங்க வெளியில போங்க, நான் பாக்க. டாக்டர் 2 பேரும் எனக்கு ரொம்ப முக்கியம் டாக்டர். எப்படியாவது காப்பாத்திரு. நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எங்க கிட்ட வந்து கேக்குறீங்க. வெளியில போங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். டேய் என்னாச்சுடா? டேய் அவ பாரு, நான் இறந்துருவேன்னு சொல்றாடா. எனக்கு 2 பேரும் ரொம்ப முக்கியம்டா. 2 பேரும் எனக்கு வேணும்டா. ஒன்னும் இல்லடா. நீ எத்தனை பேத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்க? நீ எப்படி அழுகலாம்? என்னால சுத்தமா முடியலடா. 2 பேத்துக்கு ஒன்னும் ஆக கூடாதுடா. டாக்டர் சொன்னது பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, கவலைப்படாத. அவளுக்கு ஒன்னும் இல்ல. என் தங்கச்சி எந்திரிச்சு வருவா பாரு. நீ கவலைப்படாதடா. என்னால சுத்தமா முடியல. அவ பாரு எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. நாங்க இல்லனாலும் நீங்க நல்லா வரணும்னு பேசுறாடா. என்னால முடியல இப்படி பேசும்போது. அவ இல்லாத இடத்துல நானும் இல்லடா. டே இல்ல, ஒன்னும் ஆகாது. என் தங்கச்சி வருவாடா. நீ இப்படி எல்லாம் பேசாதடா. உண்மையாலுமே சொல்ற, அவ இல்லாத உலகத்துல நான் இல்லடா. 2 ஹாஸ்பிடலாவது செக் பண்ண கூடாதா? இப்ப பாருங்க, அவங்க சீரியஸா இருக்காங்க. டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல டாக்டர். நீங்க மொட்டையா சொல்றீங்களே தவிர எதுவும் புரியல டாக்டர். இல்லங்க, எந்த ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தீங்க? அந்த ஹாஸ்பிடல்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்பவே பிறக்க வேண்டியது குழந்தை. இப்ப பாருங்க, அவங்க 1 ஹாரா துடிப்புல துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பவே பிறந்திருந்தா 2 பேரையும் காப்பாத்திரு. அவங்க ஊசி போட்டது யாராச்சும் ஒருத்தரை காப்பாத்தணும்னு. டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? வலி வந்து வேற 1 ஹார் ஆச்சு. இப்ப 2 பேத்தையும் காப்பாத்துறது ரிஸ்க் தான். என்னங்க கொஞ்சம் பார்க்க கூடாதா? எத்தனை பேர் இப்படி இருந்திருக்காங்க. என்னங்க நீங்க? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். சாரிங்க, என் கையில இப்ப எதுவுமே இல்ல. கடவுளை வேண்டிக்கோங்க. ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்களா, என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்வேன். உங்களோட ஹஸ்பண்ட் வந்து கையெழுத்து போடுங்க. ஓகே டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எதுவும் ஆயிடக்கூடாது டாக்டர். அவங்க 2 பேத்துக்கும் இப்பவே சொல்லிதான் கையெழுத்து வாங்குறது. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர். எங்கனால முடியற அளவுக்கு 2 பேத்தையும் காப்பாத்த பாக்குறோம். இல்லாட்டினா யாரையாவது ஒருத்தர் தாங்க காப்பாத்த முடியும். அதுவும் இல்லைன்னா 2 பேரும் அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல குறை சொல்லிட்டு இருக்க கூடாதுங்க. இப்பவே சொல்லிதான் கையெழுத்து வாங்குற. ரிப்போர்ட் வேணா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நர்ஸ் வெளியில இருப்பாங்க, போய் வாங்கிக்கோங்க. ப்ளீஸ். ஐசியூ முன்னாடி போன் அடிக்குது, போனை கட். ஆதி போன். யாரையும் இங்க வர வைக்காதீங்க. யாரும் இங்க வரக்கூடாது. இத்தனை பேர் இருக்க கூடாது. யாரையும் இங்க வர வைக்காதீங்க. இங்க 2 பேத்தை தவிர யாரும் இங்க வர வேண்டாம். ஓகே டாக்டர். நான் இப்பவும் சொல்றேன், யாராச்சும் ஒருத்தர் காப்பாத்துவோம். இல்லாட்டினா 2 பேரும் அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்து கேட்காதீங்க. ஏய் டாக்டர் என்னடா சொல்றாங்க? ஒண்ணுல கவலைப்படாதடா. இல்ல எனக்கு 2 பேரும் உயிரோட வேணும். எனக்கு 2 பேரும் வேணும்டா. இதயம்
எரிகின்றது இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா